புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே மூர்த்தியில் ஒரு நாள் கூடிய மகாவிஷ்ணு வந்திருக்கேன். என்ன இது வீணை சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது? தாத்தாவை பார்க்க வேண்டும். தாத்தா நாரதரை வாழ்த்துங்கள். தாத்தா வாழ்த்துங்கள். நாரதா, தாத்தா சற்று முன்புதான் வந்தேன். வந்து ஆசீர்வாதம் கொண்டு சென்றாய். உண்மைதான். எதற்கு வந்தாய் நீ? எதற்காக வந்து கேட்கிறீர்களா? நானோ பூவுலகத்தையும் சுற்றி வரும் நேரத்திலே ஒரு அதிசயத்தை பார்த்து விட்டேன். என்ன அதிசயம் அது? என்ன தெரியுமா? என்ன அதிசயம்? கொடுத்தவன் விழிக்கிறான், அதை பார்த்தவன் சிரிக்கிறான். அட நாரதா, ஒன்றும் புரியவில்லையே. புரியவில்லையா? புரியவில்லை. இந்த முறைக்கு கேள். கொடுத்தவன் விழிக்கிறான், அதை பார்த்திருந்தவன் சிரிக்கிறான். அதற்கு விளக்கம் தெரியாமல் தவித்துக் கொண்டு இந்த வைகுந்தத்திலே உன்னை காண ஓடோடி வந்திருக்கிறேன். ஐயோ, எனக்கும் தெரியாது நாரதா. உனக்கு தெரியாதா? தெரியாது. அவனை காட்டலாமா? காட்டலாம். புறப்படுங்க, போகலாம். அத்தான் காணாமல் கண் தூங்குமா, கை சேர நாளாகுமா, ஊரும் தூங்க ஊரா ஒரு பெண் பூவோடும் பொட்டோடும் பூசும் மஞ்சோடு எப்ப தீர்த்த சுமங்கலி பவா என்று உரைத்தேன். அப்படி என்றால் கணவரோடு சேர்ந்து வாழும் பெண்ணை பார்த்துதான் நீங்கள் தீர்க்க சுமங்கலி பவா என்று பார்க்க வேண்டும். ஆமாம். ஆனால் என்னை தொட்டு தாலி கட்டின என்னுடைய கணவர் தான் உயர்ந்து கிடக்கிறாரே சுவாமி. என்னது இறந்து கிடக்கிறாரா? ஆமா. என் கணவருக்கு உயிரை கொடுங்க. கொடுக்க முடியாது. பிடித்து வருவேன். கொடுக்க முடியாது. பிடிக்காதா? முடியாது. சுவாமி, நீங்கள் யார்? தேவர்கள். உங்களுடைய வாக்கு பொய்யாக கூடாது. இப்பொழுதே கணவருக்கு உயிர் கொடுங்க சுவாமி. அதுவே இறந்து கிடக்கிறார். யாருக்கு எப்படி உயிர் கொடுக்க முடியும்? நீங்கள் தான் தர வேண்டும். கொடுக்க முடியாது. தான் முடியும். முடியாது. அதிசயத்தை பார்த்து விட்டீர்களா? பார்த்து விட்டேன். என்ன பார்த்தீர்கள்? என்ன உரைத்தார்கள்?
இறந்து போன பிணத்துக்கு உயிர் கொடுக்க சொல்கிறார்கள். கொடுங்க. கொடுக்க முடியாது. எப்படி? ஏன் கொடுக்க முடியாது? முடியாது. கொடுங்க தாத்தா, கொடுங்க. முடியாது. அவ கேட்கிற உயிரை கொடுத்து தான் ஆகணும். முடியாது. கொடுக்க முடியாது. முடியாது. அவளுடைய கணவருக்கு உயிரை கொடுக்க முடியவில்லை என்றால் வைகுந்தத்திலே உங்களுடைய பாட்டியோடு உங்களுக்கு வேலையே கிடையாது. ஐயோ, ஆமா. அப்படியா? ஆமா. என்ன செய்வது தெரியுமா? என்ன? அதோ பார்த்தீர்களா புன்னை மரம்? அந்த புன்னை மரத்திற்கு காவலாக இருந்து அங்கேயே தொண்டாற்ற வேண்டும். சென்று வருகிறேன். என்னம்மா? வைகுந்த வாசனை சந்தித்தாள். ஆமா. அந்த 7 மலையான சந்தித்தாள். அவருடைய பாதத்தை வணங்கலால் என் கணவருக்கு உயிர் வந்துவிடும் என்று உரைத்தீர்கள். உண்மைதான். அவருடைய பாதத்தையும் வணங்கினேன். ஆனால் என் கணவருக்கு உயிர் வரவில்லையே. அதனால் நான் என்ன செய்ய முடியும்? என்னமா செய்ய முடியும்? நீங்கள் தான் உயிர் தர வேண்டும். நான் தான் உயிர் தரணுமா? இருந்தாலும் மற்றொரு யோசனை கூறுகின்றேன். இதுல உன்னுடைய கணவருக்கு உயிர் வந்தாலும் வரலாம். யார் தெரியுமா? யாரு? முக்கள் படைத்த பரமன் கைலாய வாசன் உமா பரமேஸ்வரை சந்தித்தால் உடைய கணவருக்கு உயிர் வந்தாலும் வரும். அவரை வணங்கி கொண்டீரு. நான் சென்று அழைத்துக் கொண்டு வருகின்றேன். அப்படியா? ஆமா. பரமேஸ்வரனை சந்தித்தால் என் என் கணவருக்கு உயிர் வந்து உயிர் வந்தாலும் வரும். நிச்சயமாக நிச்சயமாக மாற்றமே கிடையாது. மாற்றமே கிடையாது. சென்று வருகின்றேன். ஆண்டவா பரமேஸ்வரா, தங்களை பார்ப்பதற்காக ஓட்டோட்டமா ஓடி வருகின்றேன். ஆண்டவா இறைவா, 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைமை விட்டு விட்டு சென்றானே. இங்கு வேறுபட்டு நின்றேன். வேறுபட்டு நின்றேனடி. எட்டடுக்கு
பூசித்தவன் பிரம்ம தீரத்தினை கிள்ளி எறிந்தவன் வெள்ளக்கடிதனை அள்ளி பூசித்தவன் பிரம்ம சிரத்தை கிள்ளி எறிந்தவன் கொள்ளும் பறிகளை நைய படித்தவன் விட்டவன் பிடித்தவன் விடைவாக நின்றவன் சிவமே. ஓம் நமச்சிவாய நமகே, ஓம் நமச்சிவாய நமகே, ஓம் நமச்சிவாய நமகே. ஆதியாய் அனாதியாய் ஜோதியாய் சுடர் ஒளியாய் பாமர மக்களுக்கு படியளக்கும் பரமகக்தனாக இந்த கைலங்கிரியிலே நந்தி காவல் செய்ய பார்வதி சமேதனாக வாழ்ந்து வருகிறேன். ஆம், என்ன இது கைலாயத்திலே வீணை கானம் கேட்கிறது. நாரதா வாழ்க வாழ்க வாழ்க. வாரும் இப்படி சிறிது நேரம் முன்பதாக வந்தாய். இந்த தாத்தாவை சந்தித்தார், என் பாதத்திலே விழுந்தார், பாத தரிசனம் பெற்றார். மீண்டும் எதற்காக வந்திருக்கிறார்? உன் கலகத்தை என்னிடம் தோற்குவதற்காக வந்திருக்கிறார். கலகம் செய்கின்றேனா? நல்லதுதான் உரைத்துக் கொண்டு வருகிறேன். நாரதன் கலகம் நன்மையில் முடியும் என்று கூறுவார்கள். நன்மையில் முடிந்தால் நன்மை உனக்கு, அப்படியா? தீமையில் முடிந்தது தீமை இந்த தேவர்களுக்கல்லவா? வேண்டாம் தாத்தா, என்னை சோதனை செய்ய வேண்டாம் தாத்தா. சோதிப்பதும் சோதனைக்குள்ளாக்குவதும் எல்லாம் எமக்கு தெரியும் தாத்தா. இருந்தாலும் இந்த நாரணனால் பூமுலகத்தில் சுற்றி வந்தேன் தாத்தா. பூலோகத்திலே என்னை பார்த்து ஒரு பூலோகவாசி ஒரு கணக்கை கேட்டு ஒரு பூலோகவாசி உன் இடத்திலே கணக்கு கேட்டானா? என்ன கணக்கடா நாரதா? 10 காலில் 8 கால் போனால் களத்துக்கு மேலே 2 கால். 10 காலில் 8 கால் போனால் களத்துக்கு மேல் 2 கால். அதற்கு கணக்கு எனக்கு விளக்கமே புரியவில்லை, விடையும் தெரியவில்லை. இதற்கு விடை அது அல்லவே. ஆமா நாரதா, தாத்தா, அதற்கு விடை நீ கூறினாயா? எனக்கு தெரிந்தால்தானே கூறுவேன், தெரியாமல் தான் உன்னிடத்திலே வந்திருக்கின்றேன். நாரதா தாத்தா, அந்த பூலோக வாசி கேட்ட கேள்விக்கு எனக்கும் விளக்கம் புரியவில்லை. விளக்கம் புரியவில்லையா? ஆகையால் கேட்டது யார்? பூலோக வாசி. அந்த பூலோக வாசியை நான் சந்திக்க